Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Example 3.3 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு கூட bell icon select பண்ணிடுங்க. உங்க friends circle share பண்ணுங்க. Question பாருங்க. If alpha, beta and gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r is equal to 0, find the value of summation of 1 by beta into gamma in terms of the coefficients அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கொஷின் பாருங்க, நமக்கு வந்து 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பீட்டா காமான்றது 3 ரூட்ஸு. எந்த ஈக்குவேஷனோடது ஒன்றும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு இந்த வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மைனஸ் பி பை இந்த மாதிரி எடுத்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிவனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு 3 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ரூட்ஸ் ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, அடுத்தது காமா. இது மூணுமே ரூட்ஸு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். நம்ம இதை எப்படி எழுதுவோம்? பி பை ஏ அப்படி எழுதுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுவோன்னா ஏ எக்ஸ் கியூபு ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் plus c into x plus d is equal to 0. ஒருவேளை இந்த ஃபார்மேட் ஞாபகம் வரலனா coefficient of x square by x cube ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் பி பை ஏ. இங்கே b ஓட வேல்யூ என்னது? p. a ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் p by 1 which is equal to minus p. இதை வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஒரு ஆல்ஃபா இன்ட்டு காமா எப்படி வேணால் எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு அடுத்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை coefficient of x cube, coefficient of x by x cube. இது எப்படி எழுதுவோம்னா c by a. c by a ன்னு எழுதுவோமா. இப்போ c ஓட வேல்யூ நம்மளோட ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் q by 1. அப்போ qன்னு இருக்கும் இல்லையா, q divided by 1 which is equal to q. இது செகண்ட் ரிசல்ட். மூணாவது ரிசல்ட் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. தட் இஸ் எப்போவுமே லாஸ்ட் இது கண்டுபிடிக்கணும்னா minus constant divided by same coefficient of x cube. இங்கே constant வந்து d by a, மைனஸ் இருக்கனால மைனஸ் d by a மைனஸ் இங்கே d இடத்துல என்ன இருக்குன்னா r இல்லையா. ஸோ மைனஸ் ஆர் பை 1 which is equal to மைனஸ் ஆர். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? சம்மேஷன் ஆஃப் 1 பை பீட்டா இன்ட்டு காமா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 பை பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் 1 பை காமா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஸோ டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது, பீட்டா அண்ட் காமா. 1 டைம் எழுதிக்கலாம். பீட்டாவும் காமாவும் இருக்குது, ஆல்ஃபா தான் இல்லை, அப்போ ஆல்ஃபா மேலே எழுதிக்கலாம். காமாவும் ஆல்ஃபாவும் இருக்குது, பீட்டா தான் மிஸ்ஸிங், அப்போ பீட்டா எழுதிக்கலாம். ஆல்ஃபாவும் பீட்டாவும் இருக்குது, காமா இல்லை, ஸோ காமா எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்ன? மைனஸ் பி. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் வந்து மைனஸ் ஆர். இதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். மைனஸ் பி பை மைனஸ் ஆர், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் 1 பை பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா பி பை ஆர்ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 3.4. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் a x power 4 plus b x cube plus c x square plus dx plus e is equal to 0 where a is not equal to 0 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்.
ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதையும் சம் பண்ணும்போது வர ஆன்சர் என்ன, இதுதான் நம்ம கேட்குறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ரூட்ஸ் எல்லாமே எழுதிடலாம். லெட் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா be the roots of equation என்ன, ax power 4 plus bx cube plus cx square plus d into x plus e is equal to 0. ஸோ 4 ரூட் இருக்குது. நம்மளோட ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன, minus coefficient of x cube divided by coefficient of x power 4. சரியா? ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் b மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கு. அப்போ மைனஸ் b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 வேல்யூ a மைனஸ் b பை a. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக எடுத்துக்கணும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு காமா. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா வரைகிறேன். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா. இப்போ ஆல்ஃபா முடிஞ்சிருச்சா, பீட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ண, பீட்டாலேருந்து காமா அப்புறம் பீட்டாலேருந்து டெல்டா. சரியா? பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா. அடுத்தது காமா இன்ட்டு டெல்டா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், காமா இன்ட்டு டெல்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு coefficient of x square divided by coefficient of x power 4. x square ஓட coefficient c, x power ஓட coefficient a. ஸோ இது வந்து நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது ரெண்டு ரூட் எடுத்தோம்ல, இப்போ வந்து 3 ரூட் எடுத்து ப்ராடக்ட் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா கான்ஸ்டண்ட்டாக வச்சிடணும். அடுத்தது பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. லாஸ்ட்டு காமா இன்ட்டு டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா. இது நீங்கள் அடிக்கடி எழுதும் போது உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவரில் 4. that is equal to coefficient of x ஓட வேல்யூ d, d by a. தேர்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவரில் 4. கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ e, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 வேல்யூ a. ஸோ இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 4 ஈக்குவேஷன் இருக்குது. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போது ஏ ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இதோட வேல்யூ தான் நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா கிடையாது. எப்படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லாமல் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்லேருந்து கொண்டு வருவோம், அதே மாதிரி இதையும் செய்ய போகிறோம். ஆல்ஃபா plus beta plus gamma plus delta whole square is equal to alpha square plus beta square plus gamma square plus delta square is 2 times of alpha into beta, alpha into gamma, alpha into delta. அப்புறம் beta, beta into gamma, beta into delta. அடுத்து gamma into delta. கிளியரா? இப்போ இந்த டேர்மில் நமக்கு என்ன வேணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். அப்போ இந்த ப்ளஸ் அந்த சைட் பண்ணால் மைனஸ் ஆகிடுமா? alpha plus beta plus gamma plus delta whole square minus 2 times of alpha into beta, alpha into gamma, alpha into delta, beta into gamma, beta into delta, gamma into delta. Clear? Which is equal to alpha square plus beta square plus gamma square plus delta square. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் பி பை ஏ. அடுத்த ப்ராடக்ட், எல்லாத்தோட ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சது சி பை ஏ. ஸோ இதை டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாமே வந்து கண்டுபிடிச்சோம்.
ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சது? மைனஸ் பி பை ஏ, அதுக்கு ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்னது? சி பை ஏ. இது எல்லாமே மேலே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இங்கே இருக்கும் சரிங்களா. அதை எடுத்து நம்ம எழுதினாலே போதும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏ. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே ஏ ஸ்கொயருக்கு இங்கே ஏ மட்டும் இருக்குது, அப்போ இன்ட்டு ஏ பண்ணிக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு சி டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் அதுதான் நமக்கு சரிங்களா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை a ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.